அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூ மாடல் என்ன மாடல் 26th மாடல் பார்க்க போகிறோம். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா இது CSEU18 CKY. நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது என்ன 26th மாடலில் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்படி மாடல் வைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CKY. முன்னாடி உள்ளது 25th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PKYன்னு வரும், இது CKYன்னு வரும். 5 ஸ்டார் 3 ஸ்டார்னா 5XF M இந்த மாதிரி வரும். ஒய்ஃபை வாங்க மட்டும் XF Mன்னு முடியும், மற்றதெல்லாம் XF இந்த மாதிரி முடியும். நம்ம ஸ்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாடல்ஸ் அது. இப்போது இதில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, டிசைன் வைஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. அவுட்டோரில் மட்டும் ஒரு சின்ன கிரில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த நாய்ஸ் கம்மி பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டோர் ஒரு சில மாடலுக்கு மட்டும் அந்த நாய்ஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ அது டோட்டலாகவே உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக சவுண்டே வராது. நீங்கள் லைவ் வீடியோனால போட முடியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இது வந்து நான் ஒரு டெஸ்டிங்கில் தான் டெஸ்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த இதை அப்டேட் பண்ணுறேன். நான் இல்லாத ஒன்று எதுவும் சொல்லலை. நீங்கள் பேனாசோனிக் ஏசி இந்த மாடல் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே லைவ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் டெமோ பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது டிசைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பேக்கிங்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் 3 மீட்டர் காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் ஒயர் இதெல்லாம் இதில் இன்க்ளூடாக வந்துடும். அதிலே போல் நம்ம 2.5 ஃபில்டர் வந்து எங்கே வரும்னு தெரியும், பிளேட்லேயே கொடுத்துருவாங்க. இண்டோர் பிளேட்டு, ஸ்க்ரூ, டேக் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதில் 110 ECயில் மட்டும் உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்து பிளாக் கலரில் கொடுக்குறாங்க. இதில் வந்து நார்மலாக ப்ளூ கலர் தான் வருது. எல்லா ஏசியும் நம்ம ஆல்ரெடி 25th மாடலில் என்ன வருதோ அது அப்படியே தான் வருது. மற்றபடி அவுட்டோரு சைஸ்லேருந்து மற்றபடி இண்டோர் சைஸ்லேருந்து எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது எங்கே சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் ஒரு நியர் பக்கத்தில் தான். நம்ம அது போய்ட்டு சைட்டை விசிட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி கஸ்டமர் ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அவங்க ரிமூவ் பண்ணி வேறு ரூமில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடம் ஃப்ரீயாக இருந்தது, நம்ம அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். இது வந்து இதில் 3 மீட்டர் காப்பர் கிட்டு, 4 கோர் ஒயர் இதில் வந்துடும். அதே போல் நம்ம ஒயரிங் வந்து இண்டோர் ஒயர் கஸ்டமர் இதில் கொடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். கம்பெனி சைட்லேருந்து ஒயர் வராது, அது கஸ்டமர் பே பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஸ்டாண்டு, இது என்ன ஆக்சசரிஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே கஸ்டமர் தான் பே பண்ணணும். இது வந்து இன்ஸ்டலேஷன் அமௌண்ட்டு கூட அது வராது. இது எப்போவுமே பேனாசோனிக் சைட்லேருந்து உள்ளது. அதே போல் நம்ம காப்பர் பைப் இன்ஸ்டலேஷன் டேப்பு, காட்டன் டேப்பு இதெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு தேவை. அவங்க அவங்க எது பெஸ்ட்டாக கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது கஸ்டமர் எப்போவுமே தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டு மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே. ஸ்டாண்டு தான் இது பேனாசோனிக் சைட்லேருந்து நமக்கு கொடுக்குற ஸ்டாண்டு தான். பேனாசோனிக் சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கும்போது நம்ம அவங்களே கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதே கஸ்டமர் ஆனால் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். ஸ்டாண்டுக்குமே இன்க்ளூடடாக இதில் வராது. இந்த பிராண்டு மாடலில் எந்த பிராண்டுமே அதை ஸ்டாண்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்ட் வைஸ் நம்ம கொடுத்தாலுமே கஸ்டமர் தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காப்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 1.5 10 5 ஸ்டார் இது வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு. மெயினாக ஃப்ளார் செக் பண்ணிக்கிங்க. பைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளார் செக் பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ் லீக்கேஜோ இல்லை வேறு எதனா கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு கிளியராக இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஃப்ளாரை கட் பண்ணி ஃப்ளாரிங் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் ஸ்டாண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வால் க்ரிப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெல் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சப்போஸ் க்ரிப்பு இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3 ஃபாஸ்னர் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு இன்க்ளூடாக கொடுக்குறதே 3 6 ஃபாஸ்னர் கொடுத்துருவாங்க. அதை கண்டிப்பாக கம்பல்சரி யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சில இடத்துல வால் க்ரிப்பாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம டைட் பண்ணி வைக்க கொஞ்ச நாளில் வைப்ரேஷன்லையோ இல்லை வேறு எதனா க்ரிப்பிங் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்னர் கலட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1க்கு 3 போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைஃப் லாங் ஏன்னா ஏசி ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரையும் கம்பல்சரி ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். அதனால நம்ம கொஞ்சம் ஒன்ஸ் பண்ணுறதை கிளியராக பண்ணிடணும். அதேபோல் இன்டர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம மெயினாக டெம்ப்ளேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்பிட்ரோல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் நம்ம சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே அதே தான். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் வாட்டர் லைன் போகிறதுக்கு வந்து 2 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு மாற்றிக்கலாம். இல்லை டேரெக்டாக பேக் டு பேக் அப்படின்னா நம்ம அவுட்டர் ஜாயின் தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னர் பைப் லைன் கூட எடுத்துக்கலாம். இதை இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறது ஸ்டெப்லைசர் இன்பில்ட்டு அதில் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டெப்லைசர் தனியாக வைக்கணுமா அப்படிங்க. இல்லை இன்பில்ட் ஸ்டெப்லைசர்னு பார்த்தீங்கன்னா 130 வோல்டேஜில் தான் நமக்கு ஏசி கவர் ஆகும், 270 வரையும் கவர் ஆகும். சப்போஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம ஸ்டெப்லைசர் வந்து யூஸ் பண்ண இருக்கிற ஏசியாக ஓல்டு ஏசியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் கஸ்டமர் வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ண ஏசி இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னாலும் கஸ்டமர் வந்து ஸ்டெப்லைசர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டும்போது மெயினாக வந்து வோல்டேஜ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி காட்டுங்க கஸ்டமருக்கு. சப்போஸ் வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இல்லை ஹை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் போடுறது நம்ம சைடுன்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் தான்.
இதில் வந்து ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு கன்வெர்ட் i7ங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. கன்வெர்ட் i7ங்கிறது அந்த அதாவது கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அதில் 8 மோடாக கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி 55ன்னு வந்தது, இப்போ 50-40 அந்த மாதிரி 8 ஆப்ஷன்லேயே வந்துடுது. மற்றபடி ரிமோட்டில் காமன் தான், எல்லா ஆப்ஷனுமே காமன் தான். இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி 25 மாடல் என்ன இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாடல் தான். இதில் i8 மட்டும்தான் மாறி இருக்குது. மற்றபடி ரிமோட்லேருந்து எல்லாமே ஒரே தான். அவுட்டோரில் மட்டும் அது சின்ன கிரில் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி இன்டோரோட சைஸு சரி, அவுட்டோரோட சைஸ் சரி, எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான், சேம் அதே தான். வேறு 110 மட்டும் அந்த சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு அவுட்டோர் நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டோம். அதே போல் பைப்லைன் கனெக்ட் பண்ணணும். மெயினாக நம்ம எப்போவுமே யூட்ரா போட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எதனா டவுட் இருக்குன்னா டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒய்ஃபை மாடல், நம்ம கஸ்டமருக்கு ஒய்ஃபை இன்பில்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஒய்ஃபை பற்றி எதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், எப்படிங்க கனெக்ட் பண்ண சொல்லித்தரேன். தேங்க்யூ.